நிறைய இடத்துல அல்சர் வந்து கேன்சராக மாறி இருக்கிறத பார்க்குறேன். வயிற்று வலி ஒரு 2 வருஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இங்கே சரண்ஸ் மருத்துவமனைக்கு வந்து இப்போ 10 மாசமா மெடிசன் எடுத்தேன். வந்து ஒரு 2 மாசத்துலயே பரவாயில்ல, நல்லா இருக்குது. இப்போ தொந்தரவு இல்லை. எல்லாருமே நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. எல்லாருமே நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அல்சர் சாதாரண புண்ணாக இருக்கும். அந்த புண்ணு நாளைக்கு மிகப்பெரிய, அதனால தான் எண்டோஸ்கோப் எடுத்து பார்க்கறது. இப்போ நம்ம மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து மருந்து கொடுப்போம், டயட்டை கண்ட்ரோல் பண்ணுவோம், ஒரு டீடாக்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுவோம். டீடாக்ஸ் பண்ணதுமே ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். கியூரேட்டிவ் தெரப்பி அப்படிங்கிறது அதுதான். ஸோ சப்ரஸ், இப்போ நீங்கள் எனக்கு அல்சர் வருது, நெஞ்சரிச்சல் வருது, இன்டைஜஸ்ட் வருது, உடனே ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்றீங்க, ஏதோ ஒரு ஜெல் மாதிரி ஒரு மருந்து வாங்கி குடிக்கிறீங்க. ஆனால் அது உங்களுக்கு நிரந்தர தீர்வு தருமானம் தரவே தராது. நோயோட தன்மை ஜாஸ்தியாகிட்டே போகும். இங்கெல்லாம் ஏன் இவ்வளோ தூரம் ஒரு சாதாரண அல்சருக்கு வேண்டி இவ்வளோ பேசுகிறீங்களேன்னு கேட்டால், ஆனால் நிறைய இடத்துல அல்சர் வந்து கேன்சராக மாறி இருக்கிறத பார்க்குறோம். இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அல்சர் சிவியர் ஆகி ஹயாட்டஸ் ஹெர்னியா ஆகி மன அழுத்தத்துக்குள்ளே உள்ளாயிடுறாங்க. மன அழுத்தம் பயங்கரமாக வந்துடுது. அவங்களுக்கு என்ன சாப்பிட்றனே தெரியாது. என்ன சாப்பிட்டாலும் எரிச்சல் வரும். கடைசியில் தயிர் சாதம் சாப்பிட்டாலும் எரிச்சல் வரும். அப்புறம் லிக்விட் ஜூஸுக்கு போயிடுவாங்க. இப்படியாக நீங்கள் போயிட்டு இருக்கிற நீங்கள் எத்தனை சிவியராக இருந்தாலும் அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ண நம்மளால முடியும். உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.